السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. सत्ताईस मई के खुतबे में मैंने कुरान करीम और हज़रत सल्लल्लाहु अलैहि वसल्लम की पेशगोइयों और हज़रत मसीह मौऊद अलैहिस्सलाम के इरशादात के हवाले से जमात में खिलाफत की जारी निज़ाम की बात की. நான் மே 27ஆம் தேதி குத்பாவில் திருக்குரான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னறிவிப்பு மற்றும் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கூற்றுகளின் அடிப்படையில் ஜமாத்தில் ஹிலாஃபத் அமைப்பின் தொடர்ச்சியை பற்றி கூறினேன். இந்த தொடர்ச்சியில் அப்பொழுது நான் முஜத்திதீன்கள் பற்றியும் சிலவற்றை கூற விரும்பினேன். ஆனால் கூற வந்த விஷயம் விரிவுரையை நாடியதாகவும் மேலும் சில ஆதாரங்களை திரட்ட வேண்டியது இருந்த காரணத்தால் அன்று கூற முடியவில்லை. அதனை பற்றி நான் இன்று கூறுவேன். சில நாட்களுக்கு முன்பு வக்ஃபெனோ வகுப்பில் ஒரு பையன் வருங்காலத்தில் முஜத்திதுகள் வர முடியுமா என்று கேள்வி கேட்டான். அப்பொழுது எனக்கு சிந்தனை வந்தது, இது சில வீடுகளில் எழக்கூடிய கேள்விகள் ஆகும். ஏனென்றால் சிறு பிள்ளைகளுக்கு இது போன்ற கேள்விகள் கேட்பதற்கு சிந்தனை வராது. அல்லது ஜமாத் பிள்ளைகளிடம் மற்றும் இளைஞர்களிடம் அமைதியின்மையை ஏற்படுத்த விரும்புபவர்கள் இது போன்ற கேள்விகளை கேட்க வைப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸின் அடிப்படையில் ஒவ்வொரு நூற்றாண்டின் ஆரம்பத்தில் முஜத்திதுகள் வருவார்கள் என்று கூறியுள்ளார்கள். ஜமாத்தில் பல சமயங்களில் இந்த கேள்வி எழுந்துள்ளது. ஜமாத்தில் உள்ள நல்ல மனிதர்கள் சார்பாக அல்ல, மாறாக ஜமாத்தில் பிளவு ஏற்படுத்த முயல்பவர்கள் சார்பாக இது போன்ற கேள்விகள் கேட்கப்பட்டு வருகின்றது. இரண்டாவது ஹலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அவருடைய காலகட்டத்திலும் பல சந்தர்ப்பங்களில் இதற்கு விளக்கம் கூறப்பட்டுள்ளது. பிறகு மூன்றாவது ஹலிஃபத்துல் மஸீஹ் உடைய காலகட்டத்திலும் இந்த கேள்விகள் மிகவும் ஆரவாரத்துடன் கேட்கப்பட்டது. இதனை பற்றி மூன்றாவது ஹலிஃபத்துல் மஸீஹும் பல சந்தர்ப்பங்களிலும் தனது குத்பா உரைகளிலும் திருப்திகரமான அளவுக்கு விளக்கம் அளித்துள்ளார்கள். பிறகு நான்காவது ஹலிஃபத்துல் மஸீஹுடைய காலகட்டத்திலும் நான்காவது ஹலிஃபத்துல் மஸீஹிடமும் இதனை பற்றி கேட்கப்பட்டது. ஆக இது ஒவ்வொரு காலகட்டத்திலும் எழக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இதை பற்றி உள்ளங்களில் கேள்விகள் எழும்புகின்றன, மேலும் எழும்பிக் கொண்டுதான் இருந்திருக்கின்றன.
மேலும் நயவஞ்சகர்களின் நோக்கம் எப்படியாவது ஜமாத்தில் அமைதியின்மையை ஏற்படுத்த வேண்டும் என்பதாகவே இருக்கின்றது. जो है उनकी ये नीयत रही है ஹிலாஃபத் மற்றும் முஜத்தியத்தில் इतना जमात में என்ன வித்தியாசம் இருக்கிறது? पैदा की जाए। இதனை பற்றி பொதுவாக சாதுரியமாக அறிவை பெற வேண்டும் என்ற சாக்குப்போக்குகளை கொண்டு இந்த விஷயம் பேசப்படுகின்றது. ஆனால் அவர்களுடைய எண்ணம் வேறொன்றாக இருந்தது என்பது பிறகு தெரிய வருகின்றது. करने के बहाने குறிப்பாக மூன்றாவது ஹிலாஃபத் காலத்தில் இது நிரூபணமானது. மேலும் அதன் பின்னணியில் ஒரு குழப்பம் இருந்தது. बाद में ஆனால் எவ்வாறு இருந்த போதிலும் ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு பிறகும் அவர்களுடைய ஹிலாஃபத் தொடர்ச்சியிலும் வல்லமையின் கரத்தை நீட்டுவான் என்று ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடன் அல்லாஹ் வாக்குறுதி அளித்துள்ளான். हाल अल्लाह ताला का हज़रत मसीह मौऊद अलैहिस्सलाम எவ்வாறென்றால் எப்பொழுதெல்லாம் ஜமாத்தில் குழப்பங்கள் எழுந்தனவோ அல்லாஹ் தனது அருளினால் அதனை தீர்த்து விட்டான். ஏனென்றால் அதிகப்படியான ஜமாத்து மக்கள் அவர்களுடன் இணையவில்லை. ஆனால் இன்று இந்த குழப்பம் மூன்றாவது ஹலிஃபத்துல் மஸீஹ் அவருடைய காலகட்டத்தில் கஷ்டத்தை கொடுத்தது போன்று இல்லை. இருந்தாலும் ஒரு சில சமயங்களில் இது போன்ற கேள்விகள் எழுந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஆகையால் இதற்கான சில விளக்கத்தை உங்கள் முன் வைக்கின்றேன். आज ये फितना நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் மார்க்கத்தை புதுப்பிப்பதற்காக முஜத்திதுகள் தோன்றுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை. क्योंकि மேலும் இந்த ஹதீஸில் கூறப்பட்ட வார்த்தை ஒருமையாக இருந்தாலும் அது பன்மையை குறிக்கும். इसकी थोड़ी सी वजह ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இதனை தனது உண்மைத்துவத்திற்கு ஆதாரமாக கூறியுள்ளார்கள். की हदीस தற்பொழுது நான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய சில மேற்கோள்களை உங்கள் முன்பு வைக்கின்றேன். இதனை பற்றி அன்னாருடைய கூற்றுகளும் எழுதியவைகளும் பல உள்ளன. அதனை கூறுவது சாத்தியமற்றதாகும். இருந்த போதிலும் நான் கூறியது போன்று ஒரு சில மேற்கோள்களை உங்கள் முன்பு வைக்கின்றேன். इसे अपने दावे की இதனை கவனமாக பார்த்தால் வருங்காலத்தில் வரக்கூடிய முஜத்திதீன்கள் பற்றிய விஷயம் மிகவும் தெளிவாகிவிடும். सामने रखता हूँ। ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், आपके इरशादात இறைவன் இஸ்லாத்துடன் அவ்வாறு செய்யவில்லை. ஏனென்றால் இந்த தோட்டம் எப்பொழுதும் பசுமையாக இருக்க வேண்டும் என விரும்பினான். ஆகையால் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் இந்த தோட்டத்திற்கு புதியதாக நீர் ஊற்றினான். आने वाले மேலும் இதனை காய்ந்து போவதிலிருந்து காப்பாற்றினான். वादे हो जाती। आप अलैहिस्सलाम ये फरमाते हैं कि खुदा ने इस्लाम के साथ ऐसा न किया और चूंकि वो चाहता था कि ये बाग हमेशा सरसब्ज रहे, इसलिए उसने हर यक सदी पर इस बाग की नए सिरे आबपाशी की और इसको खुश्क होने से बचाया। अगरचे हर सदी के सर पर जब भी कोई ஒவ்வொரு நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் எப்பொழுதெல்லாம் ஒரு இறையடியார் சீர்திருத்தத்திற்காக வந்தாரோ அறிவினர்கள் அவரை எதிர்த்தனர். அவர்களுடைய சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தில் சீர்திருத்தம் செய்வது அவர்களுக்கு விரும்பத்தகாததாக இருந்தது. கூச்சலிடக்கூடியவர்கள் கூச்சலிடவும் செய்தார்கள், चाहते हैं எதிர்ப்பும் தெரிவித்து வந்தார்கள். ஆனால் இறைவன் தனது நடைமுறையை விடவில்லை. எந்த அளவுக்கென்றால் இந்த இறுதி காலகட்டத்தில் நேர்வழி மற்றும் இருளுக்கிடையிலுள்ள இருந்த இறுதி போரில் இறைவன் 14ஆம் நூற்றாண்டின் மற்றும் இறுதி 1000 ஆண்டின் ஆரம்பத்தில் முஸ்லிம்களை கவனமற்றவர்களாக கண்டு மீண்டும் தனது வாக்குறுதியை நினைவு கூர்ந்தான். மேலும் இஸ்லாம் மார்க்கத்தை புதுப்பித்தான். ஆனால் மற்ற மார்க்கங்களுக்கு நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு இந்த புதுப்பித்தல் ஒருபோதும் கிடைக்கவில்லை. नसीब नहीं हुई, इसलिए वो सब मजहब मर गए, उनमें रूहानियत बाकी न रही और बहुत सी गलतियां उनमें ऐसी जम गईं कि जैसे बहुत मुस्तामल कपड़े पर जो कभी धोया न जाए मैल जम जाती है। ஆகையால் அவை அனைத்தும் மரணித்து விட்டன. அவற்றில் ஆன்மீகம் எஞ்சியிருக்கவில்லை. அவற்றில் பல தவறுகள் அதிக அழுக்குகளை கொண்ட துவைக்காத துணியைப் போல ஒட்டி கொண்டன. மேலும் ஆன்மீகத்தில் எந்தவித கவனமும் இல்லாத மனிதர்களை அவருடைய நப்சே அம்மாரா உலக வாழ்க்கையிலிருந்து தூய்மையானதாக இல்லாமல் தனது மன இச்சைகளுக்கேற்ப இந்த மதங்களில் தேவையில்லாமல் புகுந்து அவர்களை எந்த அளவு சீர்குலைத்து விட்டதென்றால் அவை வேறு விதமாக காட்சியளிக்கின்றன. लेकर आए थे मुख्तलिफ मौकों पर मुख्तलिफ औलिया और मुजद्दिदीन पैदा किए
जो अपने अपने दायरे में दीन की रोशनी को फैलाते रहे, क्योंकि इस दीन को अल्लाह ताला कायम रखना चाहता था। ஆக தெளிவாக கூறுகின்றார்கள், அல்லாஹ் இஸ்லாத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த ஒளியை பிரகாசிப்பதற்காக பல சந்தர்ப்பங்களில் பல அவுலியாக்கள் முஜத்திதுகளை தோற்றுவித்தான். कि तमाम ज़माने का ये हाल हो रहा है कि हर जगह इस्लाह की ज़रूरत है। इसी वास्ते खुदा ताला ने इस ज़माने में वो मुजद्दिद भेजा है जिसका नाम मसीह मऊद रखा गया। அவர்கள் தத்தமது சுற்று வட்டாரத்தில் மார்க்கத்தின் ஒளியை பரப்பச் செய்தார்கள். ஏனென்றால் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நிலைநாட்ட விரும்பினான். ஆனால் மற்ற மார்க்கங்களுக்கு இவ்வாறு எந்த விதமான பாதுகாப்பும் கிடையாது. இதனால் அதில் பல பிதத்துகள் சேர்ந்தன. ஆகையால் அவை சீர்கெட்டு போய்விட்டன. மேலும் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகிறார்கள், எல்லா இடங்களிலும் இதனை போன்ற நிலைமைதான் உள்ளது. ஒவ்வொரு இடத்திலும் சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும். இதற்காகத்தான் இறைவன் இந்த காலகட்டத்தில் மஸீஹ் மவ்ஊத் என்று பெயரிடப்பட்ட முஜத்திதை அனுப்பியுள்ளான். அவருடைய எதிர்பார்ப்பு பல காலங்களாக இருந்து வருகிறது. எல்லா நபிமார்களும் அவரை பற்றி முன்னறிவிப்பு செய்துள்ளார்கள். இதற்கு முன்பு இருந்த சான்றோர்கள் இவருடைய காலகட்டத்தில் இருக்க வேண்டும் என ஆசைப்பட்டார்கள். फिर आप फरमाते हैं, जब खुदा ताला ने ज़माने की मौजूदा हालत को देखकर और ज़मीन को तरह तरह के फिस्क और मासियत இங்கு எந்த முஜத்திதுக்காக அன்னார் கூறுகிறார்களோ அந்த முஜத்தித் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே ஆவார்கள். இவரைத்தான் எதிர்பார்த்திருந்தார்கள். மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தவிர வேறு எந்த முஜத்தித் பற்றியும் எதிர்பார்ப்பு இருந்ததே இல்லை. இதனை பற்றி பழைய நபிமார்களும் கூறியிருக்கின்றார்கள், முன்னறிவிப்பு செய்திருக்கின்றார்கள். ஏனென்றால் அன்னாருடைய காலகட்டம் கடைசி காலகட்டமாகும். இதில் மார்க்கத்தை பரப்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கம் உலகம் முழுவதும் பரவ வேண்டும். ये निदा करनी शुरू की कि इस सदी के सर पर जो खुदा की तरफ से तजदीद दीन के लिए आने वाला था वो मैं ही हूँ। ता वो जो ज़मीन पर से उठ गया है, ता वो ईमान जो ज़मीन पर से उठ गया है, அவனுடைய தூது செய்தி உலகம் முழுவதும் பரவ வேண்டும். மேலும் அன்னார் கூறுகின்றார்கள், இறைவன் இந்த காலகட்டத்தின் நிலையை பார்த்து பூமியை பலவிதமான கூச்சல் குழப்பத்தில் கண்டு என்னை உண்மையின் தப்லீக் மற்றும் சீர்திருத்தத்திற்காக அனுப்பியிருக்கின்றான். இங்கு வார்த்தையை கவனியுங்கள், உண்மையின் தப்லீக் மற்றும் சீர்திருத்தத்திற்காக அனுப்பியுள்ளான். மேலும் இந்த காலகட்டம் 13ஆம் நூற்றாண்டு முடிந்து 14ஆம் நூற்றாண்டுடைய ஆரம்பமாக இருந்தது. அப்பொழுது இறை கட்டளைக்கேற்ப பொதுமக்களிடம் எழுத்து மூலமாகவும் உரைகள் மூலமாகவும் பிரசுரங்கள் மூலமாகவும் இந்த நூற்றாண்டில் இறைவன் புறமிருந்து மார்க்கத்தை புதுப்பிக்க வர வேண்டியவர் அவர் நான் தான் என குரல் கொடுக்க ஆரம்பித்தேன். இதன் மூலம் பூமியிலிருந்து சென்ற ஈமானை மீண்டும் நிலைநிறுத்துவேன். இது முஜத்திதுடைய பணியாகும். உண்மையின் தப்லீக் மற்றும் சீர்திருத்தம் இதனை பற்றி முன்பே கூறப்பட்டுள்ளது. பூமியிலிருந்து சென்ற ஈமானை நிலைநாட்டுவது போன்றவை. பூமியில் இருந்து சென்ற ஈமான் போவது, இதனை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னறிவிப்பு உள்ளது. அதாவது ஈமான் கார்த்திகை நட்சத்திரம் வரை சென்று விட்டாலும் பாரசீக வம்சத்திலிருந்து ஒரு மனிதர் வருவார். அவர் அதனை மீண்டும் பூமிக்கு கொண்டு வருவார். பிறகு கூறுகின்றார்கள், இறைவனிடமிருந்து ஆற்றல் பெற்று அவனுடைய கையின் ஈர்ப்பின் மூலம் உலகத்தை சீர்திருத்தி இறையச்சம் நேர்மையின் பக்கம் இழுத்து அவருடைய தவறான நம்பிக்கையினையும் மற்றும் தீய நடத்தையையும் அகற்றுவேன். இது சில வருடம் கழிந்த பிறகு இறைவனுடைய வஹீயின் மூலம் தெரிவிக்கப்பட்டது. ஆரம்பத்திலிருந்து இந்த உம்மத்திற்கு வாக்களிக்கப்பட்டவர் மசீஹ். இஸ்லாத்தின் வீழ்ச்சி மற்றும் இருள் பரவிய காலகட்டத்தில் நேரடியாக இறைவனிடமிருந்து ஹிதாயத் பெறக்கூடிய கடைசி மெஹதி. மேலும் அந்த வானத்தின் உணவுகளை மனிதனுக்கு முன் சமர்ப்பிக்கக்கூடியவர், இறைநீதிக்கேற்ப நிர்ணயிக்கப்பட்டவர். இவரை பற்றி இன்றிலிருந்து 1300 வருடங்களுக்கு முன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முன்னறிவிக்கப்பட்டவர் நானே ஆவேன். ஆக அன்னாருடைய அந்தஸ்து முஜத்திதியத் மட்டும் கிடையாது, மாறாக மெஹதியத் மற்றும் மசீஹத்துடைய அந்தஸ்தும் ஆகும். இதன் காரணமாக நுபுவத் அந்தஸ்தும் இருக்கின்றது. மேலும் அன்னார் கூறுகின்றார்கள், மெஹதியுடைய காலகட்டம் மார்க்கத்தை புதுப்பிப்பதற்கான காலகட்டம் என்பதில் யாருக்கு மறுப்பு இருக்க முடியும்?
சூரிய சந்திர கிரகணம் அன்னாருடைய உண்மைக்கு அடையாளமாகும். ஆக அந்த அடையாளங்கள் வெளிப்பட்டு விட்டன. ஏற்றுக்கொள்பவர் ஏற்றுக்கொள்ளட்டும். இந்த சூரிய சந்திர கிரகணங்களை பற்றி ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வானம் பூமி படைக்கப்பட்டதிலிருந்து இந்த அடையாளம் எவருக்காகவும் வெளிப்படவில்லை, எவருக்காகவும் வெளிப்பட்டதில்லை. இது நமது மெஹதியுடைய அடையாளமாகும். அந்த மெஹதியுடைய அந்தஸ்து மிகவும் உயர்வானதாகும். எவரும் முஜதிதியத் அந்தஸ்து மட்டும் கிடையாது, வெறும் முஜதித் அந்தஸ்து மட்டும் கிடையாது, மாறாக மிகவும் உயர்வான அந்தஸ்து ஆகும். ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 14ஆம் நூற்றாண்டின் முஜதித் மட்டும் கிடையாது, மாறாக மசீஹும் மெஹதியும் ஆவார்கள் என்பதை மற்றவர்கள் முன்பு எடுத்து வைப்பது அவசியமாகும். இவ்வாறு இருந்த போதிலும் அன்னார் மார்க்கத்தை புதுப்பிப்பதற்காக அனுப்பப்பட்டுள்ளார்கள், நேர்வழிக்காக அனுப்பப்பட்டுள்ளார்கள். ஆனால் அன்னாருடைய அந்தஸ்து மிகவும் உயர்வானது. जो इनसे कोई तालिब मुनकर नहीं हो सकता। फरमाया खुदा ने इस रसूल முஜத்திதை விட மிகவும் உயர்வான அந்தஸ்தாகும். ஆக அன்னார் 14ஆம் நூற்றாண்டின் முஜத்திதி நானே ஆவேன் என்று கூறியுள்ளார்கள். நான் கூறியது போன்று இந்த அந்தஸ்தின் காரணத்தினால் நுபுவத்துடைய மேன்மை கிடைத்தது. மேலும் அன்னார் கூறுகின்றார்கள், தெரிந்து கொள்ள வேண்டும், பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்ட இந்த ஹதீஸ் நிரூபணமாகிறது. அதாவது இறைவன் ஒவ்வொரு நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் தனது மார்க்கத்தை புதுப்பிப்பதற்காக முஜத்திதுகளை தோற்றுவித்துக் கொண்டே இருப்பான். 14ஆம் நூற்றாண்டிற்குரிய நற்செய்திக்கேற்ப உண்மையான மெஹதி 14ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் தோன்றுவார் என்று எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்புகள் இருக்கிறது என்றால் உண்மையை தேடுபவர்கள் அதனை ஒருபோதும் மறுக்க முடியாது. மேலும் அன்னார் கூறுகின்றார்கள், இறைவன் இந்த நபியை, அதாவது முழுமையான முஜத்திதை, இக்காலகட்டத்தில் இஸ்லாமை தவிர மற்ற மார்க்கங்களும் மற்ற போதனைகளும் வீணானவை என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக தான் அனுப்பியிருக்கின்றான். ஆக இதுதான் அன்னாருடைய அந்தஸ்து ஆகும். மிகவும் உன்னதமான முழுமையான முஜத்தித் ஆவார்கள். அன்னார் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஹிலாஃபத் அல்லது முஜத்திதியத் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடன் நிறைவு பெற்றது. ஆனால் இஸ்லாத்தின் போதனைகளை புத்துணர்வுடன் வைப்பதற்காக ஒவ்வொரு நூற்றாண்டிலும் முஜத்திதுகள் இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்திருக்கின்றார்கள். இதன் மூலமாக 100 வருடத்தில் மார்க்கத்தில் கலந்துள்ள பித்தத்துகள் தீமைகளையும் அகற்றி மேலும் மார்க்கத்தில் சீர்திருத்த வேண்டியதை சீர்திருத்தி குறைபாடுகளை களையவும் வேண்டும். மேலும் இஸ்லாத்தின் அழகிய போதனைகளை தொடரவும் இதனை அதனுடைய அசல் நிலையில் வைப்பதற்கும் முஜத்திதுகள் வந்து கொண்டிருந்தார்கள். இதற்கு இஸ்லாமிய வரலாறு சான்றாகும். ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எதிரிகளை நோக்கி கூறுகின்றார்கள், ஆரம்ப காலகட்டத்தில் முஜத்திதிகள் வந்தார்கள் என்றால் இந்த நூற்றாண்டில் ஏன் வரவில்லை? இந்த நூற்றாண்டிலும் முஜத்திதிகள் வர வேண்டும். இதன் காரணத்தால் நாம் அனைத்து மேற்கோள்களையும் படிக்க வேண்டும். और मसीह मौत को क्योंकि नबी का दर्जा मिला है इसलिए कामिल मुजद्दिद और 14वीं सदी का मुजद्दिद होने की हैसियत से ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், என்னை தவிர இந்த காலகட்டத்தில் முஜத்தித் என்று யாரும் வாதிடவில்லை. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்னறிவிப்புக்கேற்ப மஸீஹ் மவ்ஊதும் நானே ஆவேன். மேலும் மஸீஹ் மவ்ஊதுக்கு நபி அந்தஸ்து கிடைத்துள்ளது. ஆகையால் முழுமையான முஜத்திதியத் 14ஆம் நூற்றாண்டுடைய முஜத்திதியத் அந்தஸ்தினால் மஸீஹ் மவ்ஊதுடைய அந்தஸ்தினால் மிகப்பெரிய முஜத்தித் ஆவார்கள். இதனை பற்றி பழைய நபிமார்களும் எழுதியுள்ளார்கள். ஆக இதுதான் அன்னாருடைய மேன்மையாகும். அன்னாருடைய மேன்மையை முன்பு வைத்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹிலாஃபத் பற்றி கூறப்பட்ட ஹதீஸ் அதனையும் முன்பு வைத்தால் வருங்காலத்தில் வரக்கூடிய முஜத்தியத் பற்றிய விஷயத்திற்கு தீர்வு கிடைத்துவிடும். மாறாக ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மிக தெளிவான இன்னொரு மேற்கோளும் உள்ளது. அன்னார் லெக்சர் சியால்கோட்டில் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், இறைவனிடமிருந்து மஸீஹ் மவ்ஊத் என்று கூறக்கூடிய இந்த இமாம் அவர் நூற்றாண்டின் முஜத்திதும் ஆவார், மேலும் கடைசி 1000 ஆண்டின் முஜத்திதும் ஆவார். இதற்கு அன்னார் விளக்கம் எழுதுகின்றார்கள், நமது ஆதமுடைய காலகட்டம் 7000 வருடங்கள் ஆகும். மேலும் தற்பொழுது நாம் கடைசி 1000 ஆண்டில் இருக்கின்றோம். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்கு முன்பு இருந்த 1000 வருட காலத்தை இருண்ட காலம் என்று கூறியிருக்கின்றார்கள். பிறகு 14ஆம் நூற்றாண்டில் மஸீஹ் மஹ்தி தோன்றுவார் என்றும் கூறியிருக்கின்றார்கள்.
பிறகு மசீஹ் மவ்ஊத் தோன்றுவதன் மூலம் இஸ்லாத்தில் இரண்டாவது மறுமலர்ச்சி ஏற்படும். அந்த இருண்ட 1000 ஆண்டில் பல முஜத்திதுகள் தோன்றினார்கள். பல இடங்களில் முஜத்திதுகள் தோன்றினார்கள். ஆனால் அவர்களுடைய அந்தஸ்து சின்ன சின்ன விளக்குகளை போன்றதாகும். அது தனது பகுதிகளை ஒளியூட்டியது. தனது காலம் மற்றும் தனது நூற்றாண்டு வரை மட்டும் இருந்தது. மேலும் ஒரே சமயத்தில் பல முஜத்திதுகள் தோன்றினார்கள். ஆனால் கடைசி 1000 ஆண்டுக்கு முஜத்தித் என்ற பெருமை அன்னாருக்கு மட்டும்தான் கிடைத்துள்ளது. அவர்களின் பெருமை வெறும் 100 ஆண்டுகளுக்கு முஜத்தித் என்பதல்ல, மாறாக 1000 ஆண்டுகளுக்கான முஜத்திதாக இருப்பதாகும். ஏனென்றால் இது உலகத்தின் கடைசி 1000 வருடங்களாகும். மேலும் ஒரு இடத்தில் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இது கடைசி 1000 ஆகும். ஆகையால் இறுதி காலத்தின் இமாமும் இதன் ஆரம்பத்தில் தோன்றுவது அவசியமாகும். இதற்கு பிறகு வேறு எந்த இமாமும் கிடையாது, மசீஹும் கிடையாது. ஆனால் அவருடைய நிழலாக வருபவரை தவிர, அவரை பின்பற்றக்கூடியவரை தவிர. ஆகையால் இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்புக்கு ஒவ்வொரு நூற்றாண்டிலும் முஜத்திதுகள் வந்து கொண்டிருக்கிறார்கள், வரவும் முடியும். ஆனால் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நிழலாக அன்னார் எந்த நிழலை பற்றி தெளிவாக அடையாளம் காட்டினார்களோ அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸிற்கு இணக்கமாகவும் உள்ளது. அந்த ஹதீஸ் இதுவாகும். और आइंदा भी आ सकते हैं, लेकिन आपके ज़िल के तौर पर और जिस ज़िल की आपने बड़े वाज़े तौर पर निशानदेही फरमाई. ஹஜ்ரத் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் இறைவன் நாடும் வரை நுபுவத் இருக்கும். பிறகு தான் விரும்பும் போது இறைவன் அதனை எடுத்துக்கொள்வான். பிறகு எப்பொழுது வரை நாடுவானோ அதுவரை நுபுவத் வழியில் ஹிலாஃபத் இருக்கும். பிறகு தான் விரும்பும் போது அதனையும் அல்லாஹ் எடுத்துக்கொள்வான். பிறகு அநீதி இழைக்கக்கூடிய அரசர்கள் இறைவன் நாடும் வரை இருப்பார்கள். பிறகு தான் விரும்பும் போது அதனையும் எடுத்துக்கொள்வான். பிறகு அதைவிட அதிக கொடுமை இழைக்கக்கூடிய கொடுங்கோல் மன்னராட்சி இருக்கும், அதுவும் இறைவன் நாடும் வரை இருக்கும். பிறகு தான் விரும்பும் போது அதனையும் எடுத்துக்கொள்வான். பிறகு நுபுவத் வழியில் ஹிலாஃபத் உண்டாகும். பிறகு அன்னார் அமைதியாகிவிட்டார்கள். ஆக நுபுவத் வழியில் ஹிலாஃபத் அமைந்துவிட்டால் அதுதான் உண்மையில் மார்க்கத்தை புதுப்பிப்பதற்கான பணியை செய்வதாக அமையும். ஏனென்றால் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் கூற்று என்னவென்றால், நான் இறைவன் புறமிருந்து ஒரு வல்லமையாக வெளிப்பட்டிருக்கின்றேன். மேலும் நான் இறைவனுடைய முழுமையான வல்லமையாவேன். எனக்கு பிறகு சிலர் தோன்றுவார்கள், அவர்கள் இரண்டாவது வல்லமையின் தோற்றமாவார்கள். அன்னார் இரண்டாவது வல்லமையின் உதாரணமாக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூறினார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அல்லாஹ் அவர்களை எழுப்பி தனது இரண்டாவது வல்லமையை வெளிப்படுத்தினார். ஆக கடைசி 1000 வருடத்தின் முஜத்திதாகிய ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலம்தான் ஹதீஸின் அடிப்படையில் நுபுவத் வழியில் ஹிலாஃபத் தோன்றும். முஜத்திதிற்கான வேலையாகிய மார்க்கத்தை புதுப்பிப்பதற்கான வேலையை ஹிலாஃபத் தொடர்ந்து செய்து வரும். தர்பியத், சீர்திருத்தம், தப்லீக் வேலைகள் அனைத்தும் ஹிலாஃபத்தின் மூலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நாம் கடந்த 103 வருடங்களாக இதனை கண்டு வருகின்றோம். ஆக ஹதீஸின் அடிப்படையிலும் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமின் கூற்றின் அடிப்படையிலும் எவராவது முஜத்தித் என்று அறிவிப்பு செய்தால் அதற்கான நிபந்தனை ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். மேலும் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அறிவித்த இரண்டாவது வல்லமையின் தோற்றமாக திகழ வேண்டும். ஒருவேளை இறைவன் நாடினால் 2 நூற்றாண்டுகள் இணையும் போது முஜத்திதுக்கான அந்தஸ்தை அப்பொழுது கலிஃபாவாக இருக்கக்கூடியவருக்கு கொடுக்க முடியும். மேலும் அவர் மூலமாக அறிவிப்பையும் செய்ய முடியும். ஏனென்றால் உம்மத்தில் முஜத்திதுகள் தோன்றிக் கொண்டுதான் இருப்பார்கள், மேலும் இருந்திருக்கின்றார்கள். சில முஜத்திதுகள் இறந்த பிறகுதான் மக்கள் அவரை முஜத்தித் என்று கூறியுள்ளார்கள். ஒரு முஜத்தித் தன்னை பற்றி அறிவிப்பு செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அல்லாஹ் நாடினால் முஜத்திதிற்கான அறிவிப்பை நான் தான் முஜத்தித் என்று அந்த ஹலிஃபா மூலமாக செய்ய முடியும்.
वो ऐलान करवा सकता है उससे, क्योंकि वैसे मुजद्दिदीन भी पैदा होते रहे हैं उम्मत में जिनके மேலும் இதனையும் தெரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு ஹலிஃபாவும் தமது காலத்தில் முஜத்திதாக இருக்கிறார். ஏனென்றால் நபியுடைய மசி மெஹதியுடைய வேலையைத்தான் அவர் தொடர்ந்து செய்து வருகின்றார். முஜத்திதாக இருப்பதை பற்றி அறிவிப்பு செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, முஜத்திற்கான அறிவிப்பு செய்வதன் மூலமாகவோ அல்லது முஜத்தித் ஆவதனாலோ ஹிலாஃபத்துடைய அந்தஸ்து உயராது. மாறா ஹிலாஃபத்துடைய அந்தஸ்து தான் முதலில் உள்ளது. நான் கூறியது போன்று ஒவ்வொரு ஹலீஃபாவும் முஜத்தித் ஆவார்கள். முஜத்தித் என்றால் மசீமது அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போல் பித்அத்துகளை ஒழிப்பவர், அசல் போதனைகளை நிலை பெறச் செய்பவர், சீர்திருத்த முயற்சி செய்பவர், தப்லீக் பணிக்கான திட்டங்களை தீட்டி செயல்படுத்துபவர் என்பதாகும். ஆக இந்த வேலைகள் அஹ்மதியா ஹிலாஃபத்தின் கீழ் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. மாறாக இந்த வேலை ஹிலாஃபத் அமைப்பின் கீழ் நிரந்தர முபல்லிகுகளை தவிர பல அஹ்மதிகள் தனது வட்டாரத்தில் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக மார்க்கத்தை புதுப்பிப்பதற்கான சின்ன சின்ன விளக்குகள் எரிந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், பனி இஸ்ராயில் சமுதாயத்தில் மார்க்கத்தை புதுப்பிப்பதற்காக ஒவ்வொரு நேரத்திலும் ஆயிரக்கணக்கான நபிமார்களும் முஜத்தித்மார்களும் இருந்திருக்கிறார்கள். நபியாக இருக்கக்கூடியவர் ஹலிஃபாவாகவும் முஜத்திதாகவும் அழைக்கப்பட்டனர். பிறகு இஸ்லாத்தில் ஆயிரக்கணக்கில் ஏன் இருக்க முடியாது? இது எனது வார்த்தைகளாகும். ஏறக்குறைய விஷயம் இதுதான். ஒவ்வொரு நூற்றாண்டிற்கும் முஜத்திதுகள் இருந்தார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்பு 12ஆம் நூற்றாண்டு வரை 12 முஜத்திதுகள் தோன்றியிருக்கின்றார்கள். 14ஆம் நூற்றாண்டு முஜத்தித் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்தாம் 13வது முஜத்தித் ஆவார்கள். वही नबी जो थे वो खलीफा भी कहलाते थे और मुजद्दिद भी कहलाते थे. इस्लाम में हजारों क्यों नहीं हो सकते? अल्फाज मेरे हैं. இஸ்லாமிய வரலாற்றில் ஒவ்வொரு பகுதியிலும் முஜத்திதுகள் தோன்றினார்கள் என்பது தெரிய வருகின்றது. இந்த வெறும் 12 முஜத்திதுகள் மட்டும் கிடையாது, மாறாக ஒரு சில சமயங்களில் பல முஜத்தித்மார்கள் தோன்றியுள்ளார்கள். எங்கெல்லாம் தீனை புதுப்பிப்பதற்காக அவசியம் ஏற்பட்டதோ அங்கெல்லாம் அல்லாஹ் முஜத்தித்மார்களை எழுப்பினான். ஆனால் மீண்டும் ஒரு கேள்வி எழும்புகின்றது. இந்த விஷயத்தை தமது பிரசுரங்களிலும் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். பிறகு நாம் 12 முஜத்திதுகள் என்று ஏன் எண்ணுகின்றோம்? அரபிகள் அதிகமானோர் 12 முஜத்திதுகள் மற்றும் தோன்றினர் என்பதை ஏற்றுக்கொள்வதில்லை. மேலும் இந்தியாவில் வரிசைப்படி எண்ணக்கூடிய முஜத்திதுகளை முஸ்லிம்களில் அதிகமானோர் ஏற்றுக்கொள்வதில்லை. ஹஜ்ரத் 2வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இதற்கு ஒரு அழகான பதிலை கூறினார்கள். இந்தியர்கள் 12 முஜத்தித்மார்களை உலக அனைத்திற்காகவும் வந்தவர்கள் என்று கூறுகின்றார்கள். இது தவறாகும். முஜத்திதுகளை பற்றி தவறான எண்ணம் மக்கள் மனதில் உள்ளது. அதாவது ஒரு முஜத்தித் உலகம் முழுவதற்காக தோன்றுகிறார் என்று எண்ணுகிறார்கள். இது மிகவும் தவறாகும். உண்மையான விஷயம் என்னவென்றால் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பகுதியிலும் அல்லாஹ் முஜத்திதுகளை தோற்றுவிக்கின்றான். ஆனால் மக்கள் நாடு அல்லது சமுதாய அடிப்படையில் தனது நாட்டின் அல்லது தனது சமுதாயத்தின் முஜத்திதை உலகம் அனைத்திற்காக வந்த முஜத்தித் என்று எண்ணுகிறார்கள். शायद ये तमाम दुनिया के लिए थे, हालांकि ये गलत है. आप फरमाते हैं कि मुजद्दिदीन के मुतालिक लोगों में ये गलत फहमी पाई जाती है कि एक ही मुजद्दिद सारी दुनिया की तरफ मबूस होता है. हालांकि ये बिल्कुल गलत है. असल बात यह है कि हर मुल्क और हर इलाके में अल्लाह ताला मुजद्दिद पैदा किया करता है, मगर लोग ஆனால் இஸ்லாம் உலகம் முழுவதற்கான மார்க்கமாகும். ஆகையால் பல்வேறு நாடுகளிலும் பல்வேறு இடங்களிலும் பல்வேறு முஜத்திதுகள் தோன்ற வேண்டிய அவசியம் உள்ளது. ஹஜ்ரத் சையத் அஹ்மத் பரேலிவி அவர்கள் முஜத்திதாக இருந்தார்கள். ஆனால் உலகம் முழுவதற்காக அவர்கள் வரவில்லை. மாறாக அவர் இந்தியாவிற்காக மட்டும் வந்தார்கள். அவர் உலகம் முழுவதற்காக வந்த முஜத்தித் என்று கூறினால் அவர் அரபு நாட்டிற்கு என்ன நேர்வழியினை காட்டிக் கொடுத்தார்? எகிப்திற்கு என்ன நேர்வழியினை காட்டிக் கொடுத்தார்கள்? அவர் ஈரானுக்கு என்ன நேர்வழியினை வழங்கினார்கள்? அவர் ஆப்கானிஸ்தானுக்கு என்ன நேர்வழியினை வழங்கினார்கள்? இந்த நாடுகளின் நேர்வழிக்காக அவர் எந்த வேலையும் செய்யவில்லை. ஆனால் இவர்களுடைய நாட்டின் வரலாற்றை புரட்டி பார்த்தால் இவர்களிலும் வஹி இறங்க பெற்றவரும் இல்ஹாம் இறங்க பெற்றவரும் இருந்திருக்கின்றார்கள். எவர் தனது நாட்டிற்கு வழிகாட்டுதலுக்கான கடமையை நிறைவேற்றினாரோ அவர்களும் தத்தமது இடங்களில் முஜத்தித் ஆவார்கள்.
அவர்கள் அறிவிப்பு செய்தாலும் சரி, இல்லை என்றாலும் சரி, யாரெல்லாம் வழிகாட்டுதலுக்கான கடமையை நிறைவேற்றினார்களோ, சீர்திருத்தத்திற்கான கடமையை செய்தார்களோ, அவர்களும் தத்தமது இடத்தில் முஜ்தித் ஆவார்கள். उन्होंने ऐलान किया या नहीं, किसी ने उनके बारे में कहा या नहीं, जिन्होंने भी दीन की रहनुमाई का फर्ज अदा किया, इस्लाह का फर्ज अदा किया, वो अपनी अपनी जगह मुजद्दिद थे. இவர்களும், அதாவது இந்தியாவில் வந்தவர்களும் முஜ்தித் ஆவார்கள். வித்தியாசம் என்னவென்றால், சிலர் பெரிய முஜ்தித் ஆவார்கள், சிலர் சிறிய முஜ்தித் ஆவார்கள். இந்தியாவில் வந்த முஜ்திதுகளுக்கு என்ன முக்கியத்துவம் உள்ளதென்றால், அவர்கள் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வரவேண்டிய நாட்டில் வந்தார்கள். இதன் மூலமாக அவர்கள் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு வழிகாட்டிகளாக இருந்திருக்கின்றார்கள். 14ஆம் நூற்றாண்டிற்கான முஜ்திதாக மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரப்போகின்றார் என அறிவிக்கக்கூடியவர்களாக அவர்களின் வருகை இருந்தது. 14वीं सदी का मुजद्दिद आने वाला, वरना फरमाते हैं कि वरना हमारा ये मतलब नहीं होता कि सिर्फ यही मुजद्दिद हैं, बाकी दुनिया में मुजद्दिद இவர் இல்லை என்றால் இவர்கள் மட்டும்தான் முஜ்தித், மற்ற உலகம் முஜ்தித்களின் வருகையிலிருந்து காலியாக உள்ளது என்று நாம் எண்ண முடியாது. இல்ஹாமுடன் மார்க்கத்தை புதுப்பிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆன்மீக முஜ்தித் ஆவார்கள். இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களுக்கான ஏதாவது ஒரு புதுப்பிக்கக்கூடிய வேலையை செய்பவர் முஜ்தித் ஆவார். அவர் ஆன்மீக முஜ்திதாக இல்லை என்றாலும், நான் உதாரணமாக கூறியது போன்று ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், அவுரங்கசீப் பாதுஷாவாக இருந்தார், அவரும் முஜ்தித் ஆவார், ஆனால் அவர் எனக்கு இல்ஹாம் இறங்கியது என்று வாதம் செய்யவில்லை. ஆக இதுதான் முஜ்திதுடைய உண்மைத்தன்மை. ஒரு நேரத்தில் பலர் இருப்பார்கள், மேலும் ஆயிரக்கணக்கில் கூட இருப்பார்கள். ஆனால் ஹலிஃபா ஒரு நேரத்தில் ஒருவர் மட்டும்தான் இருப்பார். ஒரு சமயத்தில் ஒருவர் மட்டும் இருப்பவருடைய அந்தஸ்து உயர்வானதா, அல்லது ஒரு சமயத்தில் பலர் இருப்பவர்கள் உயர்வானவர்களா? हज़रत सल्लल्लाहु अलैहि वसल्लम ने भी खिलाफत को मुकाम दिया है कि वला मिनहाज नबूवत होगी, मुजद्दिदियत. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் खिलाफத்திற்கு தான் அந்தஸ்து வழங்கி இருக்கின்றார்கள். நுபுவத் வழியில் खिलाफத்திற்கும் முஜத்திதியத்திற்கு எந்த முக்கியத்துவம் வழங்கவில்லை. முஜத்திதிகள் அனுப்பப்படுவதை பற்றி ஹதீஸில் கூறப்பட்ட வார்த்தைகள் இதுவாகும். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் ஒவ்வொரு நூற்றாண்டிலும் ஆரம்பத்திலும் முஜத்திதினை அனுப்புவான். அவர் அந்த உம்மத்துடைய மார்க்கத்தை புதுப்பிப்பார். இங்கு மொழியாக்கத்தில் ஒருமை கையாளப்பட்டுள்ளது, ஆனால் இங்கு பன்மையும் அடங்கும். ஏனென்றால் அரபி அறிஞர்கள் கூறுகின்றார்கள், மை யுஜத்திதுலஹா தீனஹா இல் மண் பன்மையை குறிக்கும், பன்மைக்கும் பயன்படுத்தப்படும். உம்மத்தில் மார்க்கத்தை புதுப்பிப்பார், உம்மத்தில் ஏற்படக்கூடிய பிளவுகளை சீர்திருத்துவார், மார்க்கத்தின் மீது நேசம் மற்றும் தியாகத்தின் தரத்தை உயர்த்துவார். ஒவ்வொரு நூற்றாண்டிலும் முஜத்தித் என்று கூறப்பட்டுள்ளது, அல்லது ஒவ்வொரு நூற்றாண்டிலும் முஜத்திதர்கள் என்று கூறப்பட்டுள்ளது. இதனை நுபுவத் வழியில் ஹிலாஃபத் என்ற ஹதீஸுடன் சேர்த்து பார்த்தால், அதில் முதலில் நுபுவத், பிறகு நுபுவத் வழியில் ஹிலாஃபத், பிறகு இந்த அருள் எடுக்கப்பட்ட பிறகு கஷ்டம் கொடுக்கக்கூடிய அரசர்கள். ஆக எப்பொழுது வரை நுபுவத் வழியில் ஹிலாஃபத் இருந்ததோ அப்பொழுது வரை சஹாபாக்களும் உயிருடன் இருந்தார்கள். மாறாக தாபீன்கள், தப தாபீன்களும் இருந்தார்கள். ஒரு நூற்றாண்டு முடிந்தது, அப்பொழுது வரை மார்க்கத்தில் அவ்வளவு குழப்பங்கள், பிளவுகள் ஏற்படவில்லை. அதுவரை முஜத்தின்களை பற்றி கூறவில்லை. நூற்றாண்டு முடிந்த பிறகு முஜத்திதிகள் தோன்றுவார் என்று கூறினார்கள். முதல் நூற்றாண்டில் முஜத்தினுடைய அவசியம் இல்லாமல் இருந்தது. முஜத்திதிகள் வருகை பற்றிய முன்னறிவிப்பு 100 ஆண்டுகள் கழிந்த பிறகுதான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக இது ஒரு வகையில் ஹிலாஃபத் முடிவடைவதற்கு முன்னறிவிப்பாக இருந்தது. मुजद्दिद के लिए नहीं कहा, सदी गुजरने के बाद फरमाया कि मुजद्दिद पैदा होगा, क्योंकि मुजद्दिदीन की पहली सदी में जरूरत नहीं थी. மேலும் பித்தத்துகளை இஸ்லாத்தில் நுழைவதற்கான முன்னறிவிப்பாகவும் இது இருந்தது. அதிக அளவு பித்தத்துகள் நுழைந்துவிடும், பல பிரிவுகள் ஏற்பட்டுவிடும். ஆக இதன் சீர்திருத்தத்திற்காக முஜத்திதின்கள் தோன்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. பிறகு முஜத்திதின்களுடைய தொடர்ச்சி இது போன்ற சீர்திருத்தத்திற்காக தொடர ஆரம்பித்தது. நான் கூறியது போன்று ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எழுதியிருக்கின்றார்கள், மேலும் எனது ஆதாரத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது ஒரு சமயத்தில் பல்வேறு முஜத்திதின்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது மசீஹ் மவ்ஊத் பற்றி
உன்னதமான முஜதித் பற்றி, கடைசி 1000 ஆண்டின் முஜதித் பற்றி நற்செய்தி கொடுத்தார்களோ, பிறகு நுபுவத் வழியில் ஹிலாஃபத் என்ற நற்செய்தினையும் கூறிவிட்டு அமைதியாகிவிட்டார்கள். मसीह मऊद और अजीमुशान मुजद्दद और आखिरी 1000 साल के मुजद्दद के आने की खुशखबरी दी हज़रत सल्लल्लाहु अलैहि वसल्लम ने इस हदीस में. तो फिर दोबारा முஜிதினுடைய வேலை இறைவனிடமிருந்து வஹி பெற்று தனது சுற்று வட்டாரத்தில் மார்க்கத்தை புதுப்பிப்பதாகும். அந்த மார்க்கத்தை புதுப்பித்தலும் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தோன்று வரைக்கும் தான். மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தோன்றிய பிறகு அவரே 14ஆம் நூற்றாண்டின் முஜதிதும் கடைசி 1000 ஆண்டின் முஜதிதும் ஆவார்கள். பிறகு நுபுவத் வழியிலான ஹிலாஃபத் அமைப்பு தான் இருக்க வேண்டும். இதனை பற்றி ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், அது மிகப்பெரிய வல்லமையாகும். அல்லாஹ் ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உண்மைத்துவத்திற்கு பல்வேறு ஆன்மாக்களுக்கு நேர்வழி காட்டி கொண்டே இருப்பான். அதில் எந்தவித தொடர்பும் இல்லாதவர்களை, பலதரப்பட்ட மார்க்கங்களை கொண்டவர்களுக்கு கனவில் கலிஃபாக்களை காட்டி ஹிலாஃபத் அமைப்பு தான் அசல் அமைப்பு ஆகும். இதனுடன் இணைந்துதான் மார்க்கத்தை புதுப்பிக்கக்கூடிய வேலை நடைபெற முடியும் என உறுதிப்படுத்துகின்றான். குரானிலும் ஹதீஸிலும் முஜதின்களை பற்றிய செய்தி காணப்படாது, ஆனால் ஹிலாஃபத்தை பற்றி கண்டிப்பாக காண முடியும். இதனை பற்றி கடந்த குத்பாவிற்கு முன்னுள்ள குத்பாவில் மே 27 கொடுத்த குத்பாவில் ஆயத் இஸ்திஹ்லாஃபை வைத்து விளக்கம் அளித்தேன். ஆக முஜத்திதியத் தற்போது காத்தமுல் குலஃபா கடைசி 1000 வருடத்தினுடைய முஜத்திதுடைய தோற்றமாகவும் அதனுடைய நிழலாகவும் செயல்படுகின்றது. அதனுடைய உண்மையான நிழல் ஹிலாஃபத் அமைப்பு ஆகும். அதுதான் மார்க்கத்தினை புதுப்பிக்கிறது, புதுப்பிக்கவும் செய்யும் இன்ஷா அல்லாஹ். ना ही कुरान करीम में और ना ही हदीस में कहीं मुजद्दिद का जिक्र मिलता है. हाँ, खिलाफत का जिक्र जरूर मिलता है, जिसका गुज़श्ता जुमे से पहले खुतबे में जैसा कि मैंने कहा 27 मई को मैंने. ஆக அடுத்த நூற்றாண்டிற்கான முஜத்தித் எப்பொழுது வருவாரா, வரமாட்டாரா, வர முடியுமா, வர முடியாதா என்ற விவாதத்திற்கு போகாமல் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வாதத்தில் முழுமையாக நம்பிக்கை வைத்து அன்னாருடைய நோக்கத்தினை நிறைவேற்ற வேண்டும். தனது சீர்திருத்தத்தின் பக்கமும் கவனம் செலுத்த வேண்டும். தனது சந்ததிகளின் சீர்திருத்தத்தின் பக்கமும் கவனம் இருக்க வேண்டும். தன்னையும் பித்தத்துகளிலிருந்து பாதுகாக்க வேண்டும், தனது சந்ததிகளையும் பித்தத்துகளிலிருந்து பாதுகாக்க வேண்டும். உண்மையான இஸ்லாமிய போதனைகளின்படி அமல் செய்ய வேண்டும், அதனை பரப்ப வேண்டும். இந்த காலத்தில் வெளியீடு பணி பல வழிகளில் நடைபெறுகின்றது. புத்தகங்கள் மூலமாக, பிரசுரங்கள் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக, டிவி சேனல்கள் மூலமாக நடைபெறுகின்றது. ஆகையால் நம்மீது இந்த பணி மேலும் அதிகமாக செய்யக்கூடிய பொறுப்பு சுமத்தப்பட்டுள்ளது. இந்த வேலையை செய்வதற்கு நாம் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும். இஸ்லாத்தில் நுழைந்துள்ள பித்தத்துகளையும் தவறான போதனைகளையும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கலைந்துள்ளார்கள். மேலும் அஹ்மதியா ஹிலாஃபத் இதே பணியை தான் செய்து கொண்டிருக்கின்றது. ஆக ஒவ்வொரு அஹ்மதியும் முழுமையாக இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். इस ज़माने में इशाअत का काम मुख्तलिफ़ ज़रियों से भी हो रहा है, किताबों की, रिसालों की सूरत में भी और टीवी चैनल के ज़रिए से भी. 2 நாட்களுக்கு முன்பு ஒரு கடிதம் பார்த்தேன். அதில் ஒரு அரபி எழுதுகின்றார், முல்லாக்களுடைய செயல்கள் மற்றும் பல்வேறு விதமான பித்தத்துகள், தவறான போதனைகள், தவறான கொள்கைகள் மூலம் என்னுடைய உள்ளம் நிம்மதி இழந்திருந்தது. எதிர்பாராதவாறு எனக்கு MTA சேனல் கிடைத்தது. அதில் நான் இஸ்லாத்தின் உண்மையான போதனையை பார்க்க முடிந்தது. அதில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்தது பற்றி தெரிய வந்தது. அவர்கள் மரணித்து விட்டார்கள், உயிருடன் வானத்தில் இல்லை என்பது தெரிய வந்தது. இதனை கேட்ட பிறகு உள்ளம் திருப்தி அடைந்தது. அவர் எழுதுகின்றார், என்னுடைய உள்ளம் ஆரம்பத்திலிருந்தே இந்த விஷயத்தை, அதாவது ஒரு மனிதர் 2000 வருடமாக வானத்தில் உயிருடன் இருக்கின்றார் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பின்னர் அவர் எழுதுகின்றார், நான் ஜமாத்தில் இணைகின்றேன். ஆக இவைகள்தான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக உலகத்திற்கு தெரிய வந்த உண்மைகள் ஆகும்.
याफ्ता होने के बारे में पता चला, वो वफात याफ्ता हैं ना कि ज़िंदा आसमान पर बैठे हैं। तो फिर दिल को तसल्ली हुई ये बातें सुन के, क्योंकि मेरा दिल 100 வருடங்கள் முடிந்த பிறகு எந்த ஒரு முஜத்திதிற்கும் அவசியமில்லை, மாறாக முழுமையாக 1000 வருடங்களுக்கு ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் முஜத்தித் ஆவார்கள். இதை பற்றி அவர்களே கூறியிருக்கின்றார்கள். இதற்காக அவர்களுடன் ஒன்றிருக்க வேண்டி உள்ளது. இதன் மூலம் உண்மையான போதனையை உலகத்திற்கு தெளிவாக எடுத்துரைக்க முடியும். இந்த காலகட்டத்தின் இமாம் மசி மற்றும் மெஹதி கடைசி 1000 ஆண்டின் முஜத்தித் அவர்களுக்கு அல்லாஹ் இதற்கான வழிவகைகளை ஏற்பாடு செய்துள்ளான். क्योंकि और इसके लिए हमें आपका भरपूर दस्तो बाजू बनने की ज़रूरत है, ताकि असल तालीम को दुनिया के सामने पेश करें. உலகத்தின் தர்பியத்திற்காக நமது பணி கொண்டு சேர்ப்பது மட்டும்தான். ஆகையால் இந்த அழகிய போதனையை தன் மீது சுமத்தி கொண்டு அதனை பரப்ப முயற்சி செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மற்றும் அன்னாருடைய ஹிலாஃபத்திற்கு உதவி புரியக்கூடியவர் ஆவார்கள். மேலும் அவர் புதுப்பிப்பதற்கான வேலையைத்தான் செய்கின்றார். ஆகையால் நாம் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த பணிகளை மேலும் அதிகமாக செய்யக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். மேலும் இஸ்லாத்தின் வெற்றியினை காணக்கூடியவர்களாக ஆவோமாக. அல்லாஹ் ஒவ்வொரு அஹ்மதிக்கும் இதற்கான வாய்ப்பினை தந்தருள்வானாக. इस काम को हम आगे बढ़ाने वाले हों और इस्लाम की फतह के नज़ारे देखने वाले हों. अल्लाह ताला हर अहमदी को उसकी तौफीक अता फरमाए. इस वक्त एक अफसोसनाक इत्ला है, अभी जुम्मे के बाद தற்பொழுது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம், ஜும்மா தொழுகைக்கு பிறகு நான் ஒரு ஜனாதா தொழ வைப்பேன். इंडोनेशिया का है. ஜனாப் ஹைருத்தீன் பரு சாஹிப், இவர் இந்தோனேஷியாவை சேர்ந்தவர். இவர் 1947 இந்தோனேஷியாவில் மிஷானில் பிறந்தார்கள். 1971 பையத் செய்து அஹ்மதியத்தில் இணைவதற்குரிய நல்வாய்ப்பினை பெற்றார். 1973 ஜாமியா அஹமதியா ரபுவாவில் சேர்ந்தார்கள். मेहनत के साथ पढ़ाई करते हुए आप 1982 में जामिया से शायद डिग्री हासिल करके कामयाब हुए. आपकी पहली ஃபதுல் खास வகுப்பில் சேர்ந்தார்கள். பிறகு உருது மொழி கற்றார்கள். தொடர்ந்து முயற்சி செய்து 1982 வருடம் ஜாமியாவில் இருந்து ஷாஹித் பட்டம் பெற்று வெற்றி பெற்றார்கள். முதலில் ஜூன் 1982 இந்தோனேஷியாவில் முபல்லிகாக பணி நியமனம் செய்யப்பட்டார்கள். பிறகு தனது சொந்த ஊரான மிதானில் பணி நியமனம் செய்யப்பட்டது. பிறகு 1983 4 மாதம் மலேசியாவிற்கு சென்று பணியாற்றினார்கள். அங்கு கோலாலம்பூரில் மஸ்ஜித் கட்டுமான பணியை செய்தார்கள். மலேசியாவில் இருந்து திரும்பிய பிறகு 1993 இந்தோனேஷியாவில் பல்வேறு ஜமாத்துகளில் முபல்லிகாக பணியாற்றுவதற்குரிய வாய்ப்பு கிடைத்தது. 1993 முதல் 1998 வரை பிலிப்பைனில் மிஷனரி இன்சார்ஜாக பணியாற்றினார்கள். 1998 முதல் பப்போ நியூகினியில் முபல்லிகாக பணியாற்றினார்கள். வஃபாத் வரை அங்கேயே பணியாற்றி வந்தார்கள். खैरुद्दीन बारूद साहब एक मुखलिस इताअतशार और कामिल वफा और वक्फ की रूह के साथ खिदमत-ए-दीन. ஜூன் 6 தேதி 2011 வருடம் பல்வேறு நோய்க்கு உட்பட்டு மரணம் அடைந்தார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஹைருத்தீன் பரு சாஹிப் நேர்மையான, கட்டுப்படக்கூடிய, நன்றி உணர்வுடைய மனிதர். வக்ஃபின் உணர்வோடு பணியாற்றக்கூடிய முபல்லிக் ஆவார்கள். தப்லீகில் அதிக ஈடுபாடு கொண்டிருந்தார்கள். இவர்கள் மூலமாக பல ஜமாத்துகள் உருவாகின, பல பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டன. ஜமாத் எந்த பொறுப்பை கொடுத்தாலும் மகிழ்ச்சியுடன் பொறுப்புணர்வுடனும் செய்யக்கூடியவர். மூசியாவும் இருந்தார். அல்லாவின் அருளினால் பல திருமணங்கள் முடித்திருந்தார். தற்பொழுது இவருக்கு 3 மனைவிமார்கள், மொத்தம் பிள்ளைகள் 14 பேர் ஆவார்கள். இதில் 8 ஆண் மக்களும் 6 பெண் மக்களும் ஆவார்கள். அல்லாஹ் இவருடைய குடும்பத்தாருக்கு பொறுமை வழங்குவானாக, இவருடைய தர்ஜாவை மேம்படுத்துவானாக. மேலும் நல்ல சேவைகள் செய்யக்கூடியவர்கள் இவருடைய சந்ததியிலிருந்து உருவாகி கொண்டே இருப்பார்களாக. அல்ஹம்துலில்லாஹ்
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.